அரண்சேனையர்களுக்கு வணக்கம். நான் மதநெறி விலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் மருதன் அவர்கள். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம். திருப்பதி லட்டை பத்தி தான் இன்னைக்கு நாடு முழுக்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் லட்டு உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல லட்டுல கலப்படம் நடந்துருச்சுன்னு சொல்றாங்க, மாட்டு கொழுப்பை கலந்துட்டாங்கன்னு சொல்றாங்க, கலப்படமே நடக்கலன்னு சொல்றாங்க. பல்வேறு கருத்துக்கள், குழப்பம். எல்லாருமே அதை பத்தி ஒரு டவுட்டோட பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன நடக்குது? லட்டுல இது கலந்துச்சா கலக்கலையான்றது உலக பிரச்சனையான்னு எனக்கு தெரியல. இது மாட்டு கொழுப்பு அல்லது மீன் இதெல்லாம் சாப்பிடாதவங்களோட பிரச்சனைன்னு வேணா சொல்லலாம். இதெல்லாம் பிடிக்காதவங்க அவங்களோட பிரச்சனை அப்படின்னா மக்கள் தொகையில் ஒரு 5 அல்லது 10% அவங்களுடைய பிரச்சனை தான் இது. உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் என்ன கவலை இதை பற்றி எனக்கு தெரியல. இது எதுக்கு தலைப்பு செய்தி ஆகுது? அப்போ இந்த 5% பேருடைய கவலை தான் இந்த நாட்டினுடைய தலைப்பு செய்தியா அப்படின்றத முதல்ல நம்ம யோசிச்சு பார்க்கணும். சரி, இப்போ லட்டில் இது கலந்துருச்சு அப்படின்னு சந்திரபாபு நாயுடு ஒரு பிட்டை போட்டார். லட்டில் கலந்துருச்சுன்னு கூட சொல்லலை, நெய்யில் அது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. திருப்பதி பக்தர்களுக்கு விநியோகம் செய்யப்பட்ட திருப்பதி லட்டில் மாட்டு கொழுப்பு இருந்தது அப்படின்னு சந்திரபாபு நாயுடு சொன்னாரா? இல்லை, சொல்லல. அவர் நெய்யில் இது இருக்குது, கலந்துருக்கு, இதோ பாருங்க ரிப்போர்ட்டு, இதுக்கு ஜெகன்மோகன் ரெட்டி தான் பொறுப்பு, இந்துக்களுடைய உணர்வை புண்படுத்திட்டாரு, இதானே அவர் பேசுனது. சரி, அந்த காகிதம் காட்டினார். அந்த காகிதத்தில் என்ன இருக்குது அப்படின்னு யாராவது பார்த்தாங்களா? குஜராத் லேப் ரிப்போர்ட்டு. இது எதுக்கு குஜராத்து போனேன்? அந்த பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, குஜராத்துக்கு போனேன். அந்த லேப் ரிப்போர்ட்டில் என்ன இருக்குது? லட்டுன்னு இருக்குது அதில்? இல்லை, கிடையாது, நெய்ன்னு இருக்குது. சரி, லேப் ரிப்போர்ட்டில் வேறு என்ன இருக்குது? அந்த லேப் ரிப்போர்ட்டில் பசுவின் கொழுப்பு அல்லாத, பசும் பாலில் இருக்கக்கூடிய கொழுப்பு அல்லாத ஃபாரின் ஃபேட் கொழுப்பு இருக்குது. அது என்னவா இருக்கலாம் அப்படின்னா, என்னவா இருக்கலாம் ஒரு லிஸ்ட்டு சொல்கிறாங்க. அது சோயாபீனாக இருக்கலாம், சூரியகாந்தியாக இருக்கலாம், ஆலிவாக இருக்கலாம், வீட்டாக இருக்கலாம், காட்டன் சீடாக இருக்கலாம், ஃபிஷ் ஆயிலாக இருக்கலாம், கோகோனட்டாக இருக்கலாம், அதுக்கப்புறம் பீஃப் டாலாவாக இருக்கலாம், லார்டாக இருக்கலாம். இதெல்லாம் பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லலை. இதெல்லாம் பாசிபிலிட்டி, ஃபாரின் ஃபேட் இருக்கிற பாசிபிலிட்டி. இது எதனால இருக்கலாம் அப்படின்னா, எதனால இருக்கலாம்? மாட்டுக்கு வைத்த தீவனத்தால் இருக்கலாம், அல்லது பசும்பால் அல்லாத பால் எதுவும் கலந்திருந்தால் அது இருக்கலாம், அல்லது அந்த மாடுகள் இருக்கு இல்லையா, அந்த மாடுகள் ஏதாவது மருத்துவ சிகிச்சைக்கு ஆட்பட்டிருந்தால் அப்பவும் வர வாய்ப்பு உண்டு. அதெல்லாம் தாண்டி இதுவே தப்பா இருக்கவும் வாய்ப்பு உண்டு. ரிப்போர்ட்டே தப்பா இருக்கிறது வாய்ப்பு உண்டு. எல்லா லேப் ரிப்போர்ட்லயும் அப்படிதான். ஒரு லேப் ரிப்போர்ட்டை வைத்து யாரும் முடிவு செய்ய மாட்டாங்க. ஒரு 3-4 ரிப்போர்ட் எடுப்பாங்க சாம்பிளை வைத்து. இப்போ இது நான் லேப் ரிப்போர்ட்டை பற்றி தொகுப்பாக நியூஸ் லாண்ட்ரின்ற சைட்டில் அதை விவரித்து எழுதியிருக்கிறாங்க. இது அந்த லேப் ரிப்போர்ட். இப்போ இதில் இது 5 கம்பெனிகளோட இதில் ஒரே ஒரு கம்பெனி மேலே தான் குற்றச்சாட்டு. அது ஏஆர் டைரி திண்டுக்கல். அவங்க கொடுத்த 5 சாம்பிளில் ஒரு சாம்பிளில் தான் பிரச்சனை. இது இந்தியன் எக்ஸ்பிரஸில் இருக்குது. 5 சாம்பிளில் ஏஆர் டைரி கொடுத்த 5 சாம்பிளில் ஒரு சாம்பிளில் தான் பிரச்சனை அப்படின்னு FSSAI அதிகாரிகள் கூறுகிறார்கள் அப்படின்னு இந்தியன் எக்ஸ்பிரஸ் நேற்றுக்கு வந்துருக்கு. சரி, அதுக்கு அடுத்தது ஏஆர் ஃபுட்ஸ்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, NDDB நேஷனல் டைரி டெவலப்மெண்ட் போர்டு இருக்கு இல்லையா, அவங்களுடைய லேப் என்ன, அதுக்கு மேலே தேசிய லேப்லேயே நாங்கள் சர்டிஃபை பண்ணப்பட்டவர்கள், எங்களுக்கு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சும்மா கொடுத்துடல, அங்கேருந்து 4 எக்ஸ்பர்ட்ஸ் எங்கள் ஃபேக்ட்ரிக்கு வந்தாங்க, எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தாங்க, பார்த்துட்டு தான் இதை கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் அவங்க சொல்லியிருக்குது. அதுக்கு பிறகு இதில் குற்றம் சாட்டப்படுகின்ற சுப்பாரெட்டி இருக்கார்ல, சுப்பாரெட்டி யார்? ஜெகன்மோகன் ரெட்டியருடைய அங்கிள்னா அவங்க அத்தை வீட்டுக்காரர், மாமா கட்டினவர். அவர் தான் போர்டுக்கு சேர்மன். அவர் என்ன சொல்கிறாரு, உள்ளுக்குள்ள நெய் கண்டெய்னர் வந்துச்சுன்னாக்கா அது சொல்லப்பட்டிருக்கின்ற தரம் அதில் இருக்குதான்றதை செக் பண்ணுவோம். செக் பண்ணிவிட்டு தரம் இருந்தால் தான் உள்ளே விடுவோம், இல்லைன்னா அப்படியே திருப்பி அனுப்பிடுவோம். இதுக்கு ஜெகன்மோகன் ரெட்டி சொல்கிறாரு, சந்திரபாபு நாயுடு ஆட்சி காலத்தில் 16 கண்டெய்னர்கள் அதுபோல் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கின்றன. என்னுடைய ஆட்சி காலத்தில் 18 கண்டெய்னர்கள் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கின்றன. அப்படி ஒரு பொருள் வர்றதும் அதை தர பரிசோதனை செய்து தகுதி இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணுறதும் ரொம்ப சாதாரணமாக நடக்கிற விஷயம். இப்போ அப்படி தரக்குறைவான பொருள் அனுமதிக்கப்பட்டதுன்னு எந்த அடிப்படையில் சொல்றீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாரு.
அந்த கேள்விக்கு பதில் இல்லை. ரிஜெக்ட் செய்யப்பட்டதுல தான் டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு இன்னொரு ஆதாரம் என்னன்னு கேட்டால், அந்த திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஷியாமலா ராவ் அவர் 2 நாள் முன்னால் பிரிண்ட் இணையதள இதழுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. 100% சொல்லுகிறேன், பிரச்சனைக்குரிய அந்த நெய் லட்டுக்கு பயன்படுத்தப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. இப்போ இந்த சுப்பாராவ் என்ன செய்கிறாரு, அவர் கோர்ட்டுக்கு போகிறாரு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு. இப்போ சந்திரபாபு நாயுடு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒன்று போட்டு இதை விசாரிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. சுப்பாராவ் இதெல்லாம் நம்ப முடியாது, சுப்ரீம் கோர்ட் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு பெட்டிஷன் போட்டிருக்காரு. அந்த பெட்டிஷனில் இதெல்லாம் சொல்லியிருக்காரு. சுப்பிரமணிய சாமி த வீக்னு ஆங்கில பத்திரிகை அதுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. சந்திரபாபு நாயுடு ஒரு பித்தலாட்டக்காரன் அவர் சொல்லியிருக்காரு, பச்சை பொய் அவர் பேசுவது. இதை சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு ரிட்டையர்ட் ஜட்ஜு தலைமையில் ஒரு குழு விசாரிக்கணும், சந்திரபாபு நாயுடு நம்ப முடியாது. இதை ஒட்டி சில கேள்விகள் எழுப்புறாங்க. சந்திரபாபு நாயுடு ஜூன் மாதம் பதவிக்கு வர்றாரு. ஜூலை மாதத்தில் இந்த ரிப்போர்ட் இவங்க சொல்கிற இந்த குஜராத் லேப் ரிப்போர்ட் வந்துடுது. ஆகஸ்ட் செப்டம்பர் 2 மாதம் வரைக்கும் ஏன் காத்திருந்தார் சந்திரபாபு நாயுடு? ஆனால் இது புரட்டாசி மாதம் அந்த நேரத்தில் வந்த பிரச்சனை தானே சொல்கிறாங்க. ஜூலை மாதம் ரிப்போர்ட் கைக்கு வந்துருச்சு, புரட்டாசி மாதத்தில் தான் அதை ஓப்பன் பண்ணுறாரு சந்திரபாபு நாயுடு. அதுதான் மேட்ரு, சென்சிட்டிவாக இருக்கட்டும். ஆமாம், எங்கே ஓப்பன் பண்ணுறாரு? இப்போ இது மாதிரி ஒரு ரிப்போர்ட் வருதுன்னு வச்சுங்களேன், ஒரு அரசு இருக்குது, இது இப்படி ஒரு பிரச்சனைன்னு ஒரு ரிப்போர்ட் வருது, உடனே என்ன செய்வாங்க, சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் மூலம் அதுக்கு ஒரு விசாரணை உத்தரவிடப்பட்டு இதை விசாரித்து யார் இதில் குற்றம் இழைத்தவர்களோ தவறு இழைத்தவர்களோ, இப்போது என்ன வாய்ப்பு இருக்குது, இப்போ தப்பு நடந்திருக்கு அப்படின்னு ஒரு யூகம் வச்சுக்குவோம் நம்ம. அப்படின்னாக்கா சப்ளை பண்ணவங்க கலப்படம் செஞ்சு சப்ளை பண்ணியிருக்கணும். அப்படி தரம் குறைந்த கலப்பட பொருளை சப்ளை செய்வதற்கு திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய போர்டு மெம்பர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க ஏதாவது லஞ்சம் வாங்கிட்டு தரக்குறைவான பொருளை அனுமதிச்சிருக்கணும். இப்படி ஏதாவது ஒன்று இருக்கணும். இதெல்லாம் நீங்கள் விசாரிச்சுட்டு ஒரு முடிவு தெரிஞ்ச பிறகு அந்த முடிவை அறிவிக்கலாம் இல்லையா? அல்லது இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, உரிய அது இந்த எஸ்ஐடியோ என்னவோ ஒன்று அல்லது நீதிபதியோ ஒரு விசாரணைக்கு உத்தரவிடுகிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டியதுதான முறை. மாறா இவர் என்ன செய்கிறாரு, ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் போய் இதை பேசுகிறார். என்னான்னு பேசுகிறாரு, இது மாதிரி கலந்துருச்சு மாட்டு கொழுப்பு பன்னி கொழுப்பு, இதுக்கு காரணம் ஜெகன்மோகன் ரெட்டி தான், இந்துக்களின் உணர்வை புண்படுத்திட்டாரு, இதில் என்ன பிரச்சனை இருக்குது, ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு கிறிஸ்டியன், இது தான் அதுக்குள்ளே பேசுவோம் இது. அப்போ அதை உள்ளே வச்சு அந்த பிரச்சனையை அப்படி அவர் கிளப்புறாரு. அப்போ இதை எழுப்ப வேண்டிய முறையில் இது எழுப்பப்படவில்லை. இது தொடர்பாக எழுகின்ற கேள்விகளுக்கு பதில் இல்லை. 6 மாதங்களுக்கு ஒரு முறை தான் இந்த கான்ட்ராக்ட் கொடுக்கப்படுது. ஒன்று. ரெண்டாவது, இந்த கான்ட்ராக்ட் கொடுக்கும்போது இந்த நிபந்தனை எல்லாம் விதிக்கப்படுது. விதித்த பிறகு இப்படி போய் செக் பண்ணுற இந்த ப்ராசஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் நடந்துச்சா இல்லையா, எங்கே தப்பு நடந்தது என்பதையெல்லாம் விசாரிச்சிருக்கணுமா இல்லையா? இந்த எந்த கேள்விக்கும் சந்திரபாபு நாயுடு விட இல்லை. பிரச்சனையை மட்டும் ஓப்பன் பண்ணி ஒரு விவாத பொருளை கிளப்பி விட்டார். இது இல்லாமல் இன்னொன்று அவர் சொல்கிறார், மக்கள் நம்புறதுக்கு காரணம், ஏங்க கிலோ 320 ரூபாய்க்கு கொடுத்துருக்காருங்க. இல்லை, அது ஒரு டவுட்டு தானே. இப்போ 1000 ரூபா 800 ரூபா அப்படிங்கிற மாதிரி ரேட்டில் நெய் வித்துக்கிட்டு இருக்கும்போது 320 ரூபாய்க்கு ஒருத்தங்க கொடுக்குறாங்க. 320 ரூபாய்க்கு ஒருத்தர் நெய் கொடுக்குறாங்கன்னா அது கலப்படமாக இல்லாமல் வேற எப்படி இருக்க முடியும் அப்படின்றத ஒரு எழுப்புற கேள்வி. இந்த கேள்விக்கு வேற ஒரு பதில் இருக்கு. சந்திரபாபு நாயுடு ஆட்சியில் இருந்தபோது 2018 அவர் பிரீமியர் அக்ரி ஃபுட்ஸ் என்ற கம்பெனிக்கு இதே திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திலிருந்து நெய் கான்ட்ராக்ட் விட்டுருக்காரு. ரேட் என்ன தெரியுமா, 320 ரூபா 10 பைசா. 10 காசு எக்ஸ்ட்ரா இருக்குது. 10 காசு எக்ஸ்ட்ரா. இவர் 1000 ரூபாய்க்கு கீழே எவனாவது கொடுக்க முடியுமான்னு கேட்குறாரு. அது மட்டும் இல்லை, இப்போ இவர் பதவிக்கு வந்த பிறகு ஆகஸ்ட் மாசத்துல ஏலம் விட்டுருக்குறாங்க. அதுக்கு ரேட்டு 475 ரூபா அப்படின்னு ஒரு பத்திரிகை செய்தி. இது ஒரு பத்திரிகை செய்தி. இப்போ இதுக்கெல்லாம் என்ன பொருள்? இப்போ எத்தனை ரூபாய்க்கு நெய் விற்க முடியும், எத்தனை ரூபாய்க்கு விற்றா கலப்படம் இல்லாமல் இருக்கும், இதெல்லாம் நமக்கு தேவையா? இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். இது பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னாக்கா, நீங்கள் பொலிட்டிக்கலாக கம்யூனலாக ஒரு இஷ்யூ எழுப்புறீங்க. இந்துக்களின் உணர்வை மதிக்காமல், இந்துக்களின் உணர்வை, பக்தர்களின் உணர்வை புண்படுத்தும் பொருட்டு அலட்சியமாக அல்லது உள்நோக்கத்தோடு எப்படி ஒன்று செய்யப்பட்டிருக்கிறது, இதுதானே அவர் சொல்ல வர்றது இல்லையா? இது ஒரு சீரியஸான குற்றச்சாட்டு. ஆனால் இந்த கேள்விகள் எதற்குமே பதில் இல்லை. இந்த கேள்வி எதுக்குமே சந்திரபாபு நாயுடமிருந்து பதில் இல்லை.
அப்படி பதில் இல்லாமையே இப்படி ஒன்று கிளப்பி விடுறாரு. இன்னும் பல FSSAI எக்ஸ்பர்ட் ஒருத்தர் இன்னைக்கு சொல்லியிருக்காரு, அதாவது மீன் எண்ணெயோ வேற இந்த பன்றி கொழுப்பு மாட்டு கொழுப்போ கலந்தா உடனே தெரியும், ஸ்மெல்லு தெரிஞ்சிடாது, அது சாத்தியமே கிடையாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இப்போ இதுக்கெல்லாம் என்ன பதில்? இதுக்கெல்லாம் என்ன பதில்? யார் பதில் சொல்றது? இப்போ ஒரு பிரச்சனையை கிளப்பி விவாதத்தை கிளப்பி விட்டுட்டு அப்புறமா நான் விசாரிக்க சொல்றேன். இது அசல் பிஜேபி மத கலவரங்களை தூண்டுவதற்கு. நீங்க திருக்காட்டுப்பள்ளி லாவண்யா பிரச்சனை எப்படி வந்துச்சு? மதமாற்றம் செய்வதற்கு அந்த சிஸ்டர் முயற்சி பண்ணாங்க, அதனாலதான் அந்த பொண்ணு சூசைட் பண்ணிடுச்சு அதானே அப்படின்னு கிளப்பி விட்டாங்க. கிளப்பி விட்டு அது ஒரு பெரிய பிரச்சனை. தேசிய கமிஷன் வந்துச்சு, நட்டா பேசினாரு, போன வந்தவ எல்லாரும் பேசுனாங்க. பேசிட்டு இப்போ என்ன ஜட்ஜு GR சாமிநாதன், தஞ்சாவூர் SP ரொம்ப நேர்மையாக தான் சொன்னாங்க, மதமாற்றன்ற ஆங்கிள்லாம் இல்லைன்னு. இவங்க ஏன் அப்படி பதறாங்க? மதமாற்றம்னு சொன்ன உடனே இந்த SP அப்படின்னு கமெண்ட் பாஸ் பண்ணுறாரு நீதிபதி. இத்தனையும் பண்ணிட்டு இன்னைக்கு CBI என்ன சொல்லுது? அப்படி ஒரு இதுவே கிடையாதுன்னு சொல்லுவார். ஆனால் இந்த பிரச்சாரம் ஒரு ரவுண்டு போயிடுச்சு. இப்போ அதுபோல் ஒரு பிரச்சாரத்தை கிளப்பி விட்டாங்க. விசாரணை இதுக்கப்புறம் இதில் என்ன நடக்க போகுது, இதில் என்ன ரிசல்ட் வருது, இதெல்லாம் எவன் கவனிக்க போகிறான்? ஒரு ரவுண்டு கிளப்பி விட்டாச்சு. இதை அப்படி ஒரு அரசியல் நோக்கத்துக்காக திட்டமிட்டு இது கிளப்பப்பட்டிருக்கிறது அப்படின்றதான் விஷயம். இப்போ ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு ஃப்ராடுன்னு அவர் சொல்றாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இது அவர் ஒரு கிறிஸ்தவர், அதனால அப்படி செய்திருக்கிறது வாய்ப்பு இருக்குது. கிரிப்டோ கிறிஸ்டின்ஸ் நிறைய பேர் ஒரு 60% பேருக்கு மேல நிர்வாகத்துக்குள்ள ஜெகன்மோகன் ரெட்டியும் அவங்க அப்பா ராஜசேகர் ரெட்டியும் கொண்டு வந்துட்டாங்க. திருப்பதி மலை 7 மலையில 3 மலையை கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கறதுக்கு அவங்க அப்பா காலத்திலே திட்டம் போட்டாங்க. இல்ல கொடுக்கல, அப்படியெல்லாம் பேசப்படுது. அங்க பிரச்சாரத்துக்கு அனுமதிச்சு பண்ணியிருக்கிறாங்க. கீழ் திருப்பதி வந்தீங்க அப்படின்னா நீங்க கூகுள்ல சர்ச்சுன்னு போட்டு பாத்தீங்கன்னா தெரியும், அங்க நூற்றுக்கணக்கான சர்ச் இருக்குது. ஒரு இந்துக்களுடைய புனித தலமா இருக்கக்கூடிய பகுதியில் இத்தனை சர்ச் எப்படி வந்தது? இது எல்லாமே திட்டமிட்டு ஜெகன்மோகன் ரெட்டி 25% இந்துக்களை கிறிஸ்தவரா மாத்துறதுக்கு திட்டமிட்டு வேலை செஞ்சாரு. இதெல்லாம் கூட மிக முக்கியமான ஆபத்தான பிரச்சனை, அதையும் சேர்த்து பேசணும்லாம் பேசுறாங்களே. இப்போ கிறிஸ்தவர்கள் அதனால இவங்க வேணுன்னே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல வராங்களா? அதான் சொல்றாங்க. இப்போ திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய அந்த போர்டு இருக்கு இல்லையா, அதுல இருக்கிறவங்களாம் கிறிஸ்தவர்களா? அதுதானே இன்சார்ஜ். ஜெகன்மோகன் ரெட்டி கிறிஸ்தவர் தாங்க, அதில் இப்போ யாருக்கும் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அவர் நேராக தான் சர்ச்சுக்கு போகிறாரு வராரு, அது ஒன்றும் கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. திருமலை திருப்பதி தேவஸ்தானத்துக்கு 24 மெம்பர். அந்த 24 மெம்பரை அந்த மாநில அரசு தான் இது பண்ணுது. அது 4 மாநிலங்கள்லேருந்து அந்த உறுப்பினர்கள் கொண்டு வரப்படுறாங்க. ஆந்திரா, தமிழ்நாடு, கர்நாடகா, மகாராஷ்டிரா. இந்த ஆந்திராவிலேருந்து இருக்கிறத அந்த அரசு சொல்லிடும். மற்ற மாநிலங்கள்லேருந்து அந்தந்த மாநிலத்தில் தான் சொல்கிறாங்க. அந்தந்த மாநிலத்திலேருந்து இப்போ தமிழ்நாட்டில் இருந்துனாக்கா TVS MD திருமலை திருப்பதி தேவஸ்தானில் ஒரு மெம்பர். மகாராஷ்டிராவிலேருந்து ஒருத்தர் இருக்கார். மகாராஷ்டிராவிலேருந்து இருக்கிற ஒரு பேர் அமோல் கலே. அவர் பாம்பே கிரிக்கெட் அசோசியேஷனுடைய பிரசிடென்ட். கிரிக்கெட் அசோசியேஷனுக்கு திருமலை திருப்பதி தேவஸ்தானத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னாக்கா, பம்பாயில் இதே மாதிரி திருமலை மாதிரி ஒரு கோயில் கட்டுறதுக்கு லேண்டு உஷார் பண்ணி கொடுத்தாராம் அவர். அதனால அவரை போட்டாங்க. அவர் முக்கியமாக என்னன்னா, அவர் ஃபேமிலி RSS ஃபேமிலி. அவர் பிஜேபியில் ஒரு பதவியிலையும் இருந்திருக்கார். இவர் ஒரு உறுப்பினர். கர்நாடகாவில் ஒரு MLA விஸ்வநாத ரெட்டி, அவர் பிஜேபி MLA, அவர் உறுப்பினர். 3வது சரத்சந்திர ரெட்டி, அவர் ஆந்திரா தான், தெலுங்கானா. அவர் யார் அப்படின்னா, இப்போ கேஜ்ரிவால் வழக்கு இருக்க லிக்கர் ஸ்கேம், அந்த லிக்கர் ஸ்கேமில் அவர் அக்யூஸ்டு, லஞ்சம் கொடுத்தவரா. அவர் முதல்ல இல்லவே இல்லைன்னு சொன்னவர், அப்புறமா அப்ரூவர் ஆகிட்டார். ED பேச்சை கேட்டுக்கிட்டு அப்ரூவர் ஆன பிறகு உடனே பெயில் கொடுத்துட்டாங்க. பெயில் ஏன் அப்ரூவர் ஆனதால் கொடுத்தாங்களா, இல்லை எலக்ட்ரல் பாண்டில் ஒரு 59.5 கோடி ரூபா மோடிக்கு கொடுத்துருக்காரு அவர், அதுக்காக கொடுத்தாங்களான்னு தெரியாது. அந்த சரத்சந்திர ரெட்டி திருமலை திருப்பதி தேவஸ்தானில் ஒரு மெம்பர். கேத்தன் தேசாய்னு ஒருத்தர் இருந்தார், மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா. அவர் ஒரு டாக்டர், மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அவருடைய தலைவராக இருந்தவர். அவர் ஏற்கனவே UPA ஆட்சி காலத்தில் பிடிபட்டார். எப்படி பிடிபட்டார்னா, இந்த மாதிரி ஒரு ரூமு, அந்த ரூமில் சீலிங் வரைக்கும் நோட் அடிக்க வச்சுருந்தார். அப்படி சிக்கினார். சிக்கின பிறகு மோடி அவரை குஜராத் மெடிக்கல் கவுன்சிலுக்கு தலைவராக்கினார். அது தலைவராக்கினது மட்டும் இல்லை, உலக மெடிக்கல் கவுன்சிலுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அவர் இப்போ இதில் ஒரு மெம்பரு. இந்த திருமலை திருப்பதி தேவஸ்தானம் கீழே ஒரு கமிட்டி இருக்குது.
அந்த கமிட்டியில் நம்ம நோட்டு மாத்தின சேகர் ரெட்டி இருக்காருல்ல, 2000 ரூபா சேகர் ரெட்டி, ஓபிஎஸோட வருவார், அந்த சேகர் ரெட்டி அவர் ஒரு மெம்பர். இப்போ இவங்கெல்லாம் கிறிஸ்தவர்களா? எல்லாரும் இந்துக்கள் தான். இப்போ இந்த சுப்பாரெட்டி இருக்காரு, அவருடைய மாமா, இவர் ஜெகன்மோகன் ரெட்டி கிறிஸ்டியன்றதுனால அவரையும் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மை இல்லை. அது நம்ம ஊர் நாடார் கம்யூனிட்டி மாதிரிங்க. ஹிந்து நாடார், கிறிஸ்டியன் நாடார்னு இருப்பாங்க, சம்மந்தம் கூட பண்ணிக்குவாங்க இல்லை. ஆமாம், அந்த மாதிரி ஜெகன்மோகன் ரெட்டி கிறிஸ்டியன், அவங்க அப்பா ராஜசேகர் ரெட்டி கிறிஸ்டியன், அவங்க அம்மா கிறிஸ்டியன். ஆனால் அவங்க சின்னம்மா இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து ஹிந்து. அதை கல்யாணம் பண்ண சுப்பாரெட்டியும் ஹிந்து. அவர் தான் வந்து நியமிச்சிருக்கிறாங்க. அவர் தான் சொல்கிறாரு, நான் திருப்பதி ஏழுமலை நாள் வந்து சத்தியம் பண்ணுறேன், குடும்பத்தோடு சத்தியம் பண்ணுறேன், நீ வர்றதுக்கு தயாரா அப்படின்லாம் கேட்டுருக்கிறாரு, கேஸை போட்டிருக்காரு. அப்போது கிறித்தவன் என்ற பிரச்சாரம் இதில் செய்கிறது இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஒரு வேலிடான நியாயம் எதுவும் கிடையாது. ஆனால் இதில் என்ன நம்ம முக்கியமாக பார்க்கணும்னா, சந்திரபாபு நாயுடு இதை முதல்ல செய்யலை, முதல் முறையாக இதை செய்யலை. ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியில் இருந்த காலம் பூரா வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் சந்திரபாபு நாயுடுவும் பிஜேபியும் வேறு வேறு கோணங்களில் இதை எழுப்பியிருக்கிறாங்க. முதல் பாயிண்ட்டு இவரை வந்து இந்த கிரிப்டோ கிறிஸ்டியன் அப்படின்னு ஒரு பிரச்சாரம். இதுக்காக அவர் போய் மாட்டு வாலெல்லாம் பிடிச்சி இதெல்லாம் பண்ணியிருக்காரு. அவர் இதெல்லாம் இல்லை அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா, வெளிப்படையாக என்னுடைய கடவுள் வெங்கடாஜலபதி, உன்னுடைய கடவுள் ஜீசஸ் கிரைஸ்ட் உண்டா இல்லையா, இது மேடையில் யார்? சந்திரபாபு நாயுடு. இது ஒரு மேடையில் அரசியலாக பேசியிருக்காரு. அடுத்தது, அந்த திருப்பதிக்கு மேலே போகக்கூடிய பஸ்ஸில் டிக்கெட் கொடுத்துருக்காங்க அந்த ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில். டிக்கெட்டுக்கு பின்னால் ஒரு விளம்பரம், பெத்தல்கேம் போகிறதுக்கு சலுகை விலையில் ஏதோ ஒரு விளம்பரம். அந்த விளம்பரம் இந்த டிக்கெட்டுக்கு பின்னால் எப்படி வந்துச்சு அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனையை வந்து எழுப்புனாங்க. அதுக்கு ஒரு விசாரணை கமிஷன் போட்டாங்க. விசாரணை கமிஷன் போட்டு கண்டுபிடிச்சது என்ன தெரியுமா? 2018 சந்திரபாபு நாயுடு ஆட்சி காலத்தில் அடிக்கப்பட்ட டிக்கெட். அது வேற 2 டிஸ்ட்ரிக்டில், கடப்பாவில் கர்னூலில் இங்கே கொடுக்க வேண்டிய டிக்கெட்டை பண்டில் போட்டு இங்கே அனுப்பிட்டானுங்க. இந்த விஷயம் அப்போவே முடிஞ்சு போச்சு. ஆனால் இப்போவும் அதை பேசுகிறாங்க, டிக்கெட் வந்துச்சு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, சர்ச்சை நிறையா இருக்குது, டிக்கெட் வந்துருச்சு, மத மாற்றம் நடக்குது, 3 மலையை கொடுக்குறேன்னாரு, இந்த கதையெல்லாம் திரும்ப பேசுகிறாங்க. இந்த ஆள் ஜெகன்மோகன் ரெட்டி அமெரிக்கா போயிருக்காரு. அமெரிக்காவில் டல்லாஸில் நினைக்கிறேன் ஏதோ ஒரு விழா, அது ஏதோ தொடக்கி வைக்கிற நிகழ்ச்சி. அங்கேயே நீ குத்து விளக்கு வந்து ஆமாம், மெழுகுவத்தியெல்லாம் இல்லை, எதுவுமே பற்ற வைக்கல. அவர் குத்து விளக்கு பற்ற வச்சிருக்கணும்ல, அதுதானே. அந்த ஹாலில் நெருப்பெல்லாம் பற்ற வைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒரு பதில் சொல்லியிருக்காரு. இப்போ சந்திரபாபு நாயுடு 2ஆம் நாள் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ எதுக்கு திருப்பதி கோயிலுக்கு போகிற? யார? ஜெகன்மோகன் ரெட்டியை. திருப்பதி கோயிலுக்கு போனாக்கா அங்கே ஒரு இது ஒன்று வச்சுருக்குறாங்க. நம்ம ஊரில் மதுரை ஹைகோர்ட்டில் ஒரு நீதிபதி ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்கல்ல, பழனியில் முஸ்லீம் ஒருத்தர் போனார், அப்படி போகணும் அப்படின்னாக்கா நான் பழனி ஆண்டவரை நம்புகிறேன் அப்படின்னு எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு தான் அந்த கொடிமரத்தை தாண்டி போக முடியும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. அப்புறம் தான் நம்ம இவர் சுயசிவம் சொன்னார், அங்கே கொடிமரமே கிடையாதுன்னு. ஆமாம், சரி, அது இருக்கட்டும், அது ஆகம கோயிலே கிடையாது. ஆமாம், இங்கே திருப்பதியில் அந்த மாதிரி ஒரு முறை வச்சுருக்குறாங்க. யார்? இந்துக்கள் அல்லாதவர்கள் இங்கே வர்றதுன்னாக்கா நான் வெங்கடாஜலபதியை வந்து நம்புகிறேன். இது வந்து ஒரு காமெடியா இல்லையா? விசுவாசம் என்றது ஒரு சப்ஜெக்டிவ் ஃபீலிங், அது அகநிலையாக இருக்கிற உணர்வு. உதாரணமாக இந்துக்களே பல பேர், தஞ்சை மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், எட்டுக்குடி முருகன் கோயில், நாகூர் தர்கா, வேளாங்கண்ணி, அந்த பக்கம் போனால் 3க்கு தான் மொட்டையை போட்டு வரிசையாக போட்டு வருவாங்க. எனக்கு தெரிஞ்சு மாரியம்மன் கோயிலில் வந்து அம்மை போட்டுனாக்கா முஸ்லீம்கள் பெண்கள் குழந்தைகள் எடுத்துகிட்டு வந்து மாரியாத்தா கோயில் கொண்டு வரதை நான் பார்த்துருக்குறேன். இது மாதிரி பல இது இருக்குது. அது அவங்க யாரும் எழுதி கையெழுத்து போட்டு வர்றதில்லை, ஒரு நம்பிக்கையில் வராங்க. அது அவங்கவுங்களுடைய விருப்பம், நம்புறதும் நம்பாததும் விருப்பம். அப்போது நீ வந்து அது மாதிரி எழுதி கையெழுத்து போட்டு வந்தியா? யார்? ஜெகன்மோகன் ரெட்டியை சந்திரபாபு நாயுடு கேட்குறாரு. இது பூரா வந்து ஒரு என்ன சொல்கிறது, மதவெறி அரசியல் இருக்கு இல்லையா? மதவெறி அரசியலை வேறு வேறு கோணங்களில் அவர் வந்து மார்க்கெட் பண்ணுறாரு. சந்திரபாபு நாயுடு ஒரு இப்போ நம்ம தேர்தலெல்லாம் வந்தபோது அவர் ஒரு செக்யூலர் பார்ட்டி, செக்யூலர் கட்சி, அவர் அந்த பக்கம் போயிட்டார் அப்படின்னு. ஆனால் அவனோட யோக்கியதை வந்து இதுதான். இவருடைய யோக்கியதை என்னன்றதை மறைந்த சிவில் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் பாலகோபால் சொல்லியிருக்கார். சந்திரபாபு நாயுடு அங்கே வந்தாக்க டிஜிட்டல் யுகத்தின் நாயகன் மாதிரி
பேசுவார் சைபராபாடில். இங்கே வந்தால் எங்கே மதவெறி பேசுறதுன்னு அவருக்கு தெரியும், எதுக்கும் துணிஞ்ச ஆள் தான் அந்த ஆள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் ரொம்ப சீப்பான மட்ட ரகமான மதவெறி அரசியல் தான் வந்து சந்திரபாபு நாயுடு இந்த பிரச்சனையை வைத்துக்கொண்டு செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. பவன் கல்யாண் அவர் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ போல திடீர்னு களத்தில் இறங்கி, அவர் மெயின் ஹீரோ சந்திரபாபு நாயுடு, அவரையே கிராஸ் பண்றாரு ஒரு சைடு ஹீரோ. இப்போ சந்திரபாபு நாயுடு அவருக்கு ஒரு கணக்கு இருக்குது. சந்திரபாபு நாயுடு ஜெயிச்சிட்டாரு, இந்த பக்கம் ஜெகன்மோகன் ரெட்டி, அங்கே வேற ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ சந்திரபாபு நாயுடு ஆதரவு மோடிக்கு வேணும். ஜெகன்மோகன் ரெட்டி ஒன்று சொல்லியிருக்காரு, 15 எம்பி சந்திரபாபு நாயுடுக்கு இருக்கிறது உண்மை, அதெல்லாம் ரைட்டு, ஏன்ட்டையும் 15 பேர் இருக்கிறாங்க, 11 ராஜ்யசபா எம்பி 4 லோக்சபா எம்பி இருக்கிறாங்க, இப்படியே சொல்லியிருக்காரு அவர். இது மட்டும் சொல்லலை, திருமதி தேவஸ்வாமி மோடிக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காருல்ல, அதில் அந்த டிடிடி போர்டில் உங்க ஆளுங்க தான் இருக்கிறாங்க பார்த்துங்கன்னு சொல்லி எழுதியிருக்காரு. அப்போது இப்போ சந்திரபாபு நாயுடு நிலைமை என்ன அப்படின்னு சொன்னாக்கா, ஜெகன்மோகன் ரெட்டியை தாண்டி பிஜேபி தலையெடுப்பதற்கு முன்னால், பிஜேபி கடைசியாக பெற்ற வாக்கு 1% 2019, அவ்வளோதான். அப்போது இந்த ஹிந்து கார்டை நம்ம ப்ளே பண்ணுறது அப்படின்றது ஒரு சந்திரபாபு நாயுடுடைய ஒரு திட்டம். ஆனால் பவர் ஸ்டார் பவன் கல்யாண் இருக்கார்ல, அவர் பல இடம் போய் வந்தவர், அவருடைய கணக்கு என்ன, இவருக்கு நம்ம மண்டையை போட்டுருவோம், அடுத்தது நாரா லோகேஷ் எப்படி முதலமைச்சராக்குறது அப்படின்றது இவருடைய கவலை, பையனை கொண்டு வர்றது. ஆமாம், பவன் கல்யாணுக்கு அதே தான், முதல்வராகிறது தான் குறி. அப்போது இந்த லட்டுவை யார் கைப்பற்றுவது, கண்ணால் லட்டு தின்னு ஆசையாக தான் இது, லட்டுவை யார் பிடிக்கிறதுன்ற போட்டியில் நாரா லோகேஷை பவன் கல்யாண் முந்திட்டார். முந்தி இந்த கோயிலை விட்டு ஏதோ ஒரு கோயிலை போய் கழுவுறாரு அவரு, 11 நாள் விரதம்ன்றாரு. ஆமாம், கார்த்தியை மிரட்டுற. அப்படி சனாதன தர்மத்தை பற்றி எவனாவது பேசணும்னா 100 முறை யோசிக்கணும், எச்சரிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காரு. சனாதன தர்ம ரக்ஷணா சமிதி அப்படி ஒன்று உருவாக்கி எல்லா கோயிலையும் கண்காணிக்கணுன்றாரு. சனாதன தர்மத்து மேலே ஏன் பவன் கல்யாணுக்கு இவ்வளோ ஒரு ஈடுபாடு அப்படின்னு பார்த்தா, ட்விட்டரில் ஒரு செய்தி பார்த்தேன், அவர் இது வரைக்கும் 3 கல்யாணம் பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் 3 கல்யாணம் பண்ணியிருக்காரு. முதல் மனைவி டைவர்ஸு, 2வது மனைவிக்கு 2 குழந்தை, அதுவும் டைவர்ஸு. 3வது மனைவி வந்து ஒரு ரஷ்ய பெண், அவங்களுக்கு 2 குழந்தை இருக்குது. அந்த பேரெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்குது. இவரும் கிறிஸ்டியன் வேற. ஆமாம், சர்ச்சுக்கு போயிருக்காரு இவரும் மனைவியோட, அந்த போட்டோலாம் இருக்குது. அதில் போவேணான்னு இப்போ நம்ம சொல்லலை, தாராளமாக போட்டோம். அங்கே கையெழுத்து போட்டு கொடுத்து போ அப்படின்னு யாரும் கேட்கறது இல்லை. சர்ச்சிலே மசூதியிலையோ நான் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன், அல்லாஹ் ஒருவனே இறைவன் ஒத்துக்கிறேன் அப்படின்னு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு உள்ள வாங்கன்னு யாரும் கேட்கறது இல்லை. அங்கெல்லாம் இவர் போயிருக்காரு, அது பிரச்சனை இல்லை. இவருக்கு சனாதன தர்மத்தில் ஏன் ஈடுபாடுன்னா, இப்படி 3 கல்யாணம் 4 கல்யாணம் இல்லை 40 கல்யாணம் பண்ணுறதுக்கு தடையில்லாத ஒரு தர்மம் வந்து சனாதன தர்மம். அம்பேத்கர் வந்து ஒரு சட்டத்தை எழுதி ஒருவனுக்கு ஒருத்தி இல்லைன்னா டைவர்ஸ் பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணணும்னு ஆக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அதனால் பழசு இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறார் போல இருக்கு. அதனால தான் அவ்வளோ உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறார். இது வந்து ஒரு அந்த நீங்கள் சொன்ன அந்த பிரச்சனை, கார்த்தியை மிரட்டுறாரு இல்லையா, அந்த நிகழ்வை நல்லா கவனிங்களேன். இந்த கண்ணா லட்டு தின்னு ஆசையா மாதிரி ஏதோ ஒன்று கேட்குறாங்க, லட்டு பற்றி பேசாதீங்க, அது ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூ அப்படி, இவ்வளோ தான் அவர் சொல்கிறார். இவர் ஒன்றும் தப்பாக சொல்லலை. அதுக்கு ஆடியன்ஸு சிரிக்கிறாங்க. இப்போ பவன் கல்யாணோட பிரச்சனை என்ன அப்படின்னா, நாங்கள் இவ்வளோ சீரியஸாக விரதம் இருந்துட்டுருக்கோம், என்ன சிரிக்கிறீங்க? கார்த்தி சிரிக்கலை, அந்த ஆங்கர் சிரிக்கிறாங்க, ஆடியன்ஸ் சிரிக்கிறாங்க, கார்த்தி ஒன்றும் சிரிக்கலை. சிரிக்கிற மாதிரி எதுவும் ஜோக்கும் அவர் சொல்லலை. இந்த லட்டு பிரச்சனைன்னு ஒன்றே அவங்க சிரிக்கிறாங்க. இப்போ இவங்களுடைய சிக்கலே என்ன அப்படின்னா, மக்களே அதை வந்து ரசிக்கல. எங்கள் ஆந்திராவில் இருக்கிற மக்களே, தமிழ்நாடை விட்டுருங்க, இது நாத்திக பூமி விட்டுருங்க, இதை அங்கே இருக்கிற மக்களே வந்து சிரிக்கிறாங்க. இப்போ நாங்கள் சீரியஸாக ஒரு வேலை பண்ணிகிட்ருக்குறோம், நீங்கள் என்னடா நக்கல் பண்ணி சிரிக்கிறீங்க அப்படின்றது தான் இப்போ இவங்களுடைய பிரச்சனை. அதனால தான் வந்து இவர் இப்படி கும்பிடுகிறார். இது வேற ஒரு கோணத்துலேயும் இப்போ ஹிந்து பத்திரிகையில் ஒரு எடிட்டோரியல் எழுதியிருக்காங்க, இப்போ ரொம்ப சென்சிபிளாக எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்கன்னா, இது கலப்பட பிரச்சனை, அரிசியில் கல் கலந்துருக்குது, இல்லை மிளகாத்தூளில் செங்கல் தூள் கலந்துருக்குது அப்படின்னா என்ன செய்வீங்க நீங்கள்? கலப்படம் இருக்குதா, பியூராக இருக்குதா? நமக்கு அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது உண்மையான பசும்பாலிலிருந்து எடுக்கப்பட்ட நெய்யா, இல்லை வேறு எதுவும் கலப்படம் இருக்கிறதா
அப்படின்னு சொல்லி அதற்குரிய சட்டப்பிரிவுகளின் கீழ் அதற்கு வழக்கு போடுறது நமக்கும் ஒன்றும் அதில் ஒரு பிரச்சனையும் நமக்கு இல்லை. இது இவ்வளோதானே பிரச்சனை, இது கலப்பட பிரச்சனை. இது எதுக்கு வேற ஆங்கிளில் எடுத்துகிட்டு போகிறீங்க? மகாராஷ்டிரா ஹரியானா தேர்தலுக்காவா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஏன்னா மகாராஷ்டிராவில் சிவாஜி சிலை விழுந்துருச்சு. ஆமாம், அதில் கட்காரி வேற நைஸாக ஒரு பிட்டை போட்டிருக்காரு. அந்த சிலையை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் செஞ்சுருந்தா விழுந்திருக்காது அப்படின்னு உள்குத்து. அதுக்கு நான் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன் அப்படி இப்படின்னு வந்து வந்து போய் உருண்டுட்டு வந்திருக்காரு. இருந்தாலும் அங்கே அது ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை, தோல்வி உறுதி. ஹரியானாவில் வினேஷ் போகத் அந்த அம்மா வந்து ஃபுல்லாக ஹரியானா ஊற்றிக்கிச்சுன்னு போய் சொல்கிறாங்க. அந்த அம்மா போயிட்டு இருக்குது. அதில் வந்து அவன் பிரிஜ் பூஷன் சரண் சிங் இருக்கிறான்ல, அவன் குறுக்கு சால் ஓட்டுற மாதிரி அதில் ஒரு பிட்டை போடுறான். இப்போ இந்த நடிகை இருக்குதே கங்கனா ரனாவத், அது ஃபார்முலாவை திரும்ப கொண்டு வரணும். இப்போ இவங்க எல்லாருமே மோடிக்கு 7.5 எழுத்து விடுற மாதிரி ஒன்று பேசுகிறாங்க. தேர்தல் நேரத்தில் தோல்வி உறுதியாகிடுச்சு. இப்போ இதிலேருந்து மறைப்பதற்கு இந்துக்களின் உணர்வு புண்பட்டுருக்குது அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு பிட்டை போட்டு கிளப்பலாமா அப்படின்னு இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம சொன்னாக்க ஒத்துக்க மாட்டாங்க, நாயுடு கிட்ட தள்ளி விடுவோம் இதை அப்படின்னு சொல்லி நாயுடுவை வச்சு மோடி கிளப்பினாரான்றது நமக்கு தெரியாது. ஆனால் விளைவு என்ன ஆயிடுச்சுன்னா, லட்டு பிரச்சனையான உடனே பூரி லட்டுலேயும் சந்தேகம் வந்துருச்சு ஒரிசாவை. சரி, அதையும் சோதனை போடு அப்படின்ட்டாங்க. இங்கே பம்பாயில் சித்தி விநாயகர் கோயில்னு ஒன்று இருக்குது மகாராஷ்டிராவில், அங்கே லட்டு கொடுப்பாங்க போல இருக்குது. அது ஒரு வீடியோ வந்துருக்குது. லட்டு வச்சிருக்கிற இதில் வந்து எலியெல்லாம் விளையாடுது, அது ஃபேக் வீடியோ அப்படின்றாங்க. திருப்பதி லட்டுக்குள்ளே இந்த பான்பராக்கு ஹான்ஸ் போட்ட இதெல்லாம் அம்மா வந்து ஓபன் பண்ணி கட்டுறாங்க உள்ள ஆன்ஸ், அதெல்லாம் கிடையாதுன்றானுங்க. லட்டுல மாட்டு கொழுப்பு இருக்குன்றதை நம்புவானா, ஆனால் ஆன்ஸ் ஏன் போட மாட்டாங்களா? இல்ல, அவங்க பிராமணர்கள் உருட்டுறாங்க, சுத்தபத்தமா இருக்கிறாங்க. பிராமணர்கள் போடுவார்களா? பிராமணர்கள் ரேப் பண்ணுவாங்களான்னு கேட்டாங்கல்ல குஜராத்தில் பில்கிஸ் பானு கேஸில், அந்த மாதிரி தான். அப்போது இது இப்படி ஆயிடுச்சு. அதுக்கு ஒரு சாமியார், வடநாட்டு சாமியார் சொல்லியிருக்காரு, இந்த கர்மாந்திரமே வேண்டாம், இனிமேல் பிரசாதம்னாக்கா ஒரு திராட்சை பழம், சரி கலப்படமே பண்ண முடியாது, அந்த மாதிரி இதெல்லாம் ஒன்று கொடுத்துட்டு விடுங்க, இது பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு இருக்கிறாங்க. இப்போ இவ்வளோதான். இதுலேருந்து இவங்க கொண்டு போகிற திசை என்னன்னு கேட்டால், இந்த ஒரு பிரச்சனையை வைத்து கொண்டு 2 விஷயங்களை வந்து அவங்க நிலைநிறுத்துறாங்க. அதை நம்ம பார்க்கணும். இப்போ தமிழ்நாட்டில் இதை கிண்டல் பண்ணி தமாஷ் பண்ணி முதல் நாளே ட்ரோல் ஆயிடுச்சு. நான்வெஜ் சாப்பிட மாட்டேனீங்க, லட்டு சாப்பிட்றீங்க, அதெல்லாம் சொல்கிறாங்க. ஆமாம், அப்படி போயிடுச்சு. ஆனால் இதில் ஒரு சீரியஸான விஷயம் இருக்கிறத பார்க்கணும். நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவில் இதை பற்றி புரிஞ்சிருக்கக்கூடியவங்க அதை நகைச்சுவையாக ஏளனமாக எடுத்துக்கிட்டு நம்ம அதை பேசலாம். ஆனால் நம்ம ஊரில் புரட்டாசி கறி சாப்பிடாதவங்க இருக்காங்களா இல்லையா? இருக்கிறாங்க. ஐயப்பன் கோயிலுக்கு போனாக்க சுத்தபத்தமாக இருக்கிறாங்க. அப்போ அந்த சுத்தபத்தம்ன்றது என்ன? நான்வெஜ் சாப்பிட்டா அது அசுத்தம், சாப்பிடலாம் சுத்தம். நீ சாப்பிட்றதே நீ அசுத்தம்னு நினைக்கிறது, அடுத்தவன் அவன் அசுத்தம்னு நினைக்கிறது இருக்கட்டும், நீயே அதை அசுத்தம்னு நினைக்கிறது எப்படி? வருஷத்தில் 11 மாதம் சாப்பிடுவேன், புரட்டாசி சாப்பிட மாட்டேன், இல்லை ஐயப்பன் மலைக்கு போனாக்க சாப்பிட மாட்டேன் அப்படின்னா அது என்ன மலத்தை தின்றான்? அது ஒரு உணவுப் பொருள். அது அசுத்தம் என்றதை உங்கள் மூளையில் அவன் எழுதி வச்சிருக்கான். அதன் மீது தான் இப்போ இந்த மாட்டு கொழுப்புன்னு பதறாங்க. அப்போ அது அசுத்தம் என்ற கருத்துக்கு நீங்கள் ஏன் உடன்பட்டு போகிறீங்க? இருந்தால் இருந்துட்டு போகுதுன்னு சொல்ல வேண்டியதானே. அதை கரிமீன் சாப்பிடாதவங்க அதுக்காக கும்பிடுனாங்கன்னாக்க புரிஞ்சுக்க முடியுது என்னால். சாப்பிட்றவனுக்கு என்ன வருத்தம் வந்துச்சு, கேடு, எனக்கு அது புரியல. அப்போது இது நீ சாப்பிட்ற உணவு அசுத்தம் என்று சொல்வது மட்டுமல்ல, நீயே அசுத்தம்னு அவன் வந்து கொள்கை வச்சிருக்கான். நான் பிராமின் கம்யூனிட்டி, சூத்திரர்கள், தலித்துகள் அசுத்தம், இந்த கோவிலில் உள்ளேயே வரக்கூடாது என்று தாழ்த்தப்பட்ட மக்களை நிறுத்தியிருந்தாங்க. அதை அரசியல் சட்டம் வந்த பிறகு தான் அப்படி அனுமதிக்க மறுப்பது குற்றம் என்பதை கொண்டு வரும். சனாதன தர்மப்படி அவங்க வந்து வெளியே தான், கோபுர தரிசனம் தான் அவங்களுக்கு. ஆமாம், சூத்திரர்களும் கொடிமரத்துக்கு அந்தாண்ட தான் இருந்தாங்க. அவங்க இன்னைக்கு கருவறை வரைக்கும் வந்து கும்பிட முடியுது, கருவறைக்குள்ளே வர முடியல. கருவறைக்குள்ளே வரலாம் அப்படின்னு ஒரு சட்டம் போட்டு, ஒரு உத்தரவு போட்டு 24 பேரை நியமனம் செய்தும் தமிழ்நாடு அரசு, அவங்க இதுவரைக்கும் கருவறைக்குள்ளே ஆகம கோயில்களில் போக முடியலை அப்படின்னு 3-4 நாளாக பத்திரிகையில் ஒரு வாரமாக வந்துட்டு இருக்குது. அப்போ இதற்கு பார்ப்பனர் அல்லாதார் மத்தியில் நம்மளால் உள்ள விடலையே என்பதற்காக யாருக்கும் கோபம் வரல, மெஜாரிட்டி தான் கோபம் வரல. பல அமைப்புகள், இயக்கங்கள் இருக்குது, யாருக்கும் அதை பற்றி சொரணையும் இல்லை, கோபமும் இல்லை. ஆனால் லட்டுக்கு வந்து உங்களுக்கு கோபம், உனக்கு எது கோபம் வருது? எனக்கு அது புரியல.
அப்போ உன்னையும் நீ சாப்பிடும் உணவையும் தீட்டு இழிவானது, கலப்படம் அல்ல. நல்லா புரிஞ்சுங்க, கலப்படம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் வேற. இது தீட்டு, கண்டாமினேஷன், கெட்டு போச்சு அப்படின்றதுக்கு அர்த்தம் வேற. அதனாலதான் தீட்டு கழிக்கிறாங்க. தீட்டு கழிக்கிறாங்க. அதனாலதான் எதை வச்சு, மாட்டு மூத்திரத்தை வச்சு தீட்டு கழிக்கிறாங்க. லட்டுல எல்லாம் சொல்லிக்கிறாங்க. ஆமா ஆமா. அப்போ அது 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 தனி விஷயம். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, கலப்படம் வேறு, தீட்டு வேறு இல்லையா? அதனாலதான் கலப்பு மனம் அப்படின்ற வார்த்தையே தப்புன்னார்ல பெரியார் கூட. சாதி மறுப்பு திருமணம் தான், கலப்புன்னா வேற என்ன அப்படின்ற அர்த்தத்தில். இவங்க அதை தீட்டு என்ற திசைக்கு நாம் தீண்டத்தகாதவர்கள் என்று மறைமுகமாக ஒப்புக்கொள்வது தான் இந்த லட்டு பிரச்சனையை ஒரு பெரிய பிரச்சனையாக நாம் பார்ப்பதும் பேசுவதும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்குள்ளே இருக்கிற சீரியஸ்னஸ் என்னன்னு பார்க்கணும். அவங்கள பார்த்து சிரிக்கிறது மட்டும் இல்லை. இது எப்படிங்க தலைப்பு செய்தியாக வருது? கேவலமாக இருக்குது. இது ஒரு விஷயமா? இது இல்லை, பெரிய சர்ச்சையாக இருக்குது. இதை வச்சு அவன் எங்கே கொண்டு போகிறான்னா, கோயிலை எங்கள்கிட்ட கொடுத்துரு, கோயில்கிட்ட இருந்ததுன்னா அது பிரச்சனைலாம் வராது, கோயிலை எங்கள்கிட்ட கொடுத்துரு. முக்கியமாக தமிழ்நாடுன்றானுங்க. ஏன் தமிழ்நாடு? எல்லா ஊர்லேயும் தான் கோயில் அரசு கையில் இருக்குது. ஏன் தமிழ்நாடு? இப்போ லட்டு பிரச்சனையை வச்சு சந்திரபாபு நாயுடு ஒரு நோக்கத்துக்கு கிளப்புறாரு. ஆனால் அதை வச்சு கோயில் எங்கள்கிட்ட கொடுத்துரு. ஏற்கனவே அப்படி கொள்ளையடிச்சிட்டு இருந்தவங்க கையிலிருந்து தான் திருப்பதி கோயிலும் மாற்றப்பட்டது. இப்போ இங்கே தமிழ்நாட்டை காட்டி கொடுத்துரு. கொடுத்துட்டாக்க அப்புறம் அனைத்து சாதி அர்ச்சகர்லாம் இருக்காது. யார் யார் எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்க வேண்டியது தான். கோயில் சொத்துக்கள் பூரா அவங்க கையில் இருக்கும். சிதம்பரத்தில் எவ்வளோ எடுத்தாங்க? முன்ன உண்டியல் அரசு கையில் இருந்தபோது 3-4 கோடி ரூபா வசூலாச்சு. இப்போ 1 லட்ச ரூபா தான் வசூலாச்சுன்றான். யார் கேட்கறது? அதான் எங்கள்கிட்ட கொடுத்துருன்றாங்க. 2000 ஏக்கர் நிலத்தை இருக்கு. 2000 ஏக்கர்லாம் கிடையாது. சரி, இப்போ எவ்வளோன்னு சொல்லு, எங்கே இருக்குன்னு சொல்லு, அதை சொல்லணும்ல. இப்போ திருப்பதியே எடுத்துங்களேன். திருப்பதியில் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் கேளுங்க. உண்டியலில் பணம் போடுறாங்க. உண்டியலில் பணம் போடுவதன் நோக்கம் என்ன? காணிக்கை சும்மா போடுறாங்களா? சில பேர் போடலாம். பலர் ஒரு வேண்டுதல், ஆமாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து உண்டியலில் போட்டு, இல்லை எனக்கு இது நடந்தால் உனக்கு நான் இது செய்கிறேன், அப்படிதானே? அப்போ அது மாதிரி செய்வதற்கு பேர் லஞ்சம்னு சொல்லலாமா கூடாதா? மனிதனுக்கு கொடுத்தா லஞ்சம், இறைவனுக்கு கொடுத்தா காணிக்கை, அப்படிதானே? இப்போ டிமானிட்டைசேஷன் வந்த போது 500 ரூபா 1000 ரூபா செல்லாதுன்ன போது கோயிலுக்கு போடுற உண்டியலுக்கு மட்டும் செல்லணும்னு சொன்னார் மோடி. சொன்ன ஞாபகம் இருக்குதா? ஆமாம். அதை வச்சு என்ன தெரியுமா பண்ணாங்க? மதுராவில் இருக்கிற யூபியில் உள்ள கோயில், கோவர்தன் கோயில், அங்கே இவ்விடம் நோட்டு மாற்றப்படும், இந்த மாதிரி இதை கொடுத்தீங்கன்னாக்கா 20% கமிஷன் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு நாங்கள் நோட்டை ஒயிட் ஆக்கி கொடுப்போம் அப்படின்னு அங்கே கோயிலில் அறிவிச்சிருக்காங்க. ஆமாம்மா, அது ஏபிபி நாடுல அப்போ எக்ஸ்போஸ் ஆச்சு. அப்புறம் இங்கே கர்நாடகாவில் ஒரு மடம், அவனு கையும் மையமோ 20% அப்படின்னு 50 லட்ச ரூபா கொடுத்தா 20% எனக்கு கொடுத்துட்டா மாற்றி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க பேசுனாங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, காணிக்கையாக செலுத்தப்படுவது இப்போ நமக்கு எல்லாமே டாக்ஸபிள், ஜிஎஸ்டி இல்லையா? அப்படி தானே வந்துருச்சு இல்லை? ஆமாம். சரி, அதை ஜிபேல போடலாமே, நீங்கள் அக்கௌண்ட்டில் போடலாம்ல. எதுக்கு இப்படி வச்சுருக்கிறீங்க? பிளாக் மணி தானே அது. கடவுளுக்கு கருப்பு பணம் கொடுக்கலாமா? அப்போ இது என்ன? இப்போ இது மொரிஷியஸு அல்லது கேமன் ஐலண்டு மாதிரியா அந்த திருப்பதி உண்டியல்? அப்படி தான் அது இருக்குது. அப்போது இந்த முறைகேடு, அதில் கிடைக்கக்கூடிய எக்கச்சக்கமான பணம், அதிகாரம், இது நம்ம கைக்கு வரணும் அப்படின்றது தான் அவங்களுடைய நோக்கம். பணம் மட்டுமல்ல, ஆன்மீக அதிகாரம். இப்போ என்ன கேட்குறாங்க? அதையெல்லாம் சாதுக்களிடம் ஒப்படைத்து விடுங்கள். இப்போ எவன்லாம் திடீர்னு இப்போ ஆஜராகிறாங்க, இதுக்கு என்ன செய்யணும்? ஸ்ரீ 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 ரவிசங்கர்னு ஒரு ஆள் இருக்கு. அவர் இந்த மாதிரி ஆகிப்போச்சு, எல்லாருமே பதற்றத்தில் இருக்கிறாங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க, ஜலத்தை, அதில் உங்கள் கையை வச்சுட்டு ஏதோ ஒரு மந்திரம் அதை சொல்லி பிராணாயாமம் பண்ணிட்டு இந்த தண்ணியை குடிச்சிருங்க, எல்லாம் சரியாக போயிடுச்சு. ஏன் மாட்டு முத்தத்தை குடிக்க சொல்ல வேண்டியதானே? எவ்வளோ பேர் குடிக்கிறான்னு பார்ப்போம். இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக கலராக உருட்டுறாங்க. அதனால் இவருடைய அல்டிமேட்டான நோக்கம் என்பது இதுதான் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த லட்டு கொடுக்கறது அப்படின்றது காலங்காலமாக திருப்பதியில் கொடுத்துட்டு இருக்கிறாங்களா? இப்போ 1976 ஒரு ஐயங்கார் ஒருத்தர் இறந்துட்டார். அவர் பேர் கல்யாணம் ஐயங்கார். அவர் தான் இந்த லட்டை உருவாக்குனவர். லட்டு மிராசி அப்படின்னு இந்த லட்டு அது ஒரு பேட்டன் ரைட்டு மாதிரி வச்சுக்கிட்டு என்னுடைய வாரிசுகளுக்கு அந்த உரிமை வழங்கப்படணும் அப்படின்னு அதை இது பண்ணார். அதை அந்த வாரிசு உரிமையை ஒழிச்சிட்டாங்க. இப்போ என்ன, அவர் தான் அதை உருவாக்குனது. அதுக்கு முன்னாலே நம்ம கொடுத்துருக்குறாங்க.
அது 300 வருஷம் அப்படி இப்படின்னு உருட்டுறாங்க. இந்த லட்டு இப்போ நீங்கள் பார்க்குற இந்த லட்டை உருவாக்கியவர் கல்யாணம் ஐயங்கார். அது 1940கள் 50களில் தான் அது உருவாக்கப்பட்டிருக்கு. அவ்வளோதான். இந்த கதை நீங்கள் பர்காதத்துன்னு ஒரு பத்திரிகையாளர் இருக்காங்கல்ல, மோஜோ ஸ்டோரின்னு ஒரு சேனல், அதில் வந்து துஷ்யந்த் ஸ்ரீதர் அப்படின்றவர், ஆமாம், அவர் வந்து ஒரு வேதிக் ஸ்காலர்னு சொல்லிட்டு அவரை பேட்டி காண்றாங்க. அவர்கிட்ட இதை பற்றி கேட்டாக்கா அவர் ஆரம்பிக்கிறார், திருப்பதின்றதை பற்றி ரிக்வேதத்திலே சொல்லப்பட்டிருக்குன்றார். சரி, அந்தம்மா அப்படின்னா அந்தம்மா ரிக்வேத காலன்றது கிமு 1500 1600 நம்ம வரலாறு படித்தவங்களுக்கு. அப்போ என்ன, அப்போ உருவ வழிபாடே கிடையாது, தீ தான். அதில் இந்திரன் வருணன் அக்னி இதான் அன்னைக்கு கடவுளர்கள். இந்த திருமால் அது இதெல்லாம் வந்து கிடையாது. ஒன்று இந்த பக்கமே அவனுக்கு வரல, அங்கே இருக்கிறானுங்க, தெற்க விந்தியத்தை தாண்டி கீழே இறங்கியே வரல, அங்கே தான் இருக்கிறாங்க. இதுதான் நிலவரம். இது ஒன்று. ரெண்டாவது, வேள்வி வழிபாட்டாளர்களுக்கு உருவ வழிபாடு செல்லாது, ஆகாது, இது கீழானது என்பது தான் பார்ப்பனர்களுடைய பிராமண மதத்தினுடைய கருத்து. வேதத்துக்கு பேர் நிகமம், இது வந்து ஆகமம். இது கோயிலுக்குரியது ஆகமம், இதுக்கு ஆப்போசிட் தான் நிகமம். அப்போ அதையும் இதையும் முடிச்சு போட்டு வேதத்தில் இதை பற்றி சொல்லியிருக்கு அப்படின்னு அந்த ஆள் உருட்டுறாரு. அந்த அம்மா ஓ அப்படியா அப்படிங்குது. இது சாய் தீபக்னு ஒரு ஆள், ஆமாம், ரொம்ப முக்கியமான ஸ்காலர்லாம் சொல்கிறாங்களா. ஆமாம், அந்த சாய் தீபக் சொன்னார். அவர் வந்து ஒரு இந்த மதவெறி அரசியலை ஆங்கிலத்தில் ஒரு பாண்டிய நம்ம பேசுகிறாரு இல்லையா, பாண்டியோட இன்னும் கொஞ்சம் அப்படி பேசக்கூடியவர். ஆனால் நீங்கள் அதை புரிஞ்சு கேட்டாக்க அவர் ஒரு இங்கிலீஷ் பேசுகிற சீமான் அப்படின்னு. இப்போ அவர் இதெல்லாம் பேசுகிறார் இல்லையா, இந்த புரட்டாசி மாதத்தின் சிறப்பை பற்றி அவர் பேசியிருக்கிறார், யூடியூப்பில் இருக்கு, போய் பாருங்கள். அது புரட்டாசி மாதம், இதுக்கு இப்போ தீபாவளிக்கு முன்னால் வரக்கூடிய இந்த மாதம் என்பது முன்னோர்களுக்கு திதி கொடுக்கும் மாதம், மகாலய அமாவாசைன்னு சொல்லுவாங்க, திதி கொடுக்குற மாதம். அவர் என்ன சொல்கிறாரு, இந்த தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கிறாங்கல்ல, வான வேடிக்கை, அதற்கு கட்டுப்பாடு விதிக்க வேண்டும்னு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டு இந்த பிரச்சனையெல்லாம் வரும்போது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு கேட்டாராம், இது என்ன ஒரு என்டர்டெயின்மெண்ட் தானே, ரொம்ப ஓவராக போகிறீங்க, இது கட்டுப்பாடு என்டர்டெயின்மெண்ட்டா, இது எங்களுடைய பாரம்பரியம், எங்களுடைய மரபு சம்பிரதாயம், எங்களுடைய அடையாளம் அப்படின்னு இவர் சொன்னார். அடையாளமா அது என்னன்னு ஒரு ஜட்ஜு கேட்டாராம். இவர் வந்து விளக்குனாராம். என்ன விளக்குனாருன்னா, இந்த மாதிரி இந்த மகாலய பட்சம் அல்லது மகாலய அமாவாசை இந்த காலத்தில் முன்னோர்கள் சாப்பிடுவதற்காக இறங்கி கீழே வர்றாங்க, அவங்களுக்கு கொடுக்குற திதி கொடுக்குறாங்க இல்லையா, அதுதான் அவங்களுக்கு கொடுக்குற சாப்பாடு. முடிஞ்சு அவங்க ரிட்டர்ன் போகிறதுக்கு ஒரே இருட்டாக இருக்குதான், வழி தெரியாமல் என்ன பண்ணுவோம், ஏன் பகலில் போக சரி, இருட்டாக இருக்குதான். அந்த இருட்டுக்கு ஒளி ஊட்டுறதுக்காக தான் நம்ம வான வேடிக்கை வந்து நடத்துறது. இதெல்லாம் நம்ம சாஸ்திரத்தில் இருக்குது. அந்த காலத்தில் இது ஆகாச தீபம் என்று அழைக்கப்பட்டது. கம்மி மத்தாப்பூர்லாம் அந்த காலத்திலே இருந்திருக்குது. நம்ம வந்து வெடிமருந்து சீனாவிலேருந்து வந்ததுன்னு உலகம் நம்பிட்டு இருக்கு. ஆமாம், அந்த காலத்திலே இருந்தது அப்படின்னு அவர் சாய் தீபக் உருட்டுறாரு. இது வந்து இப்போ சீமான் வந்து 1000 யானையை ஏற்றிட்டு கப்பலில் இன்னைக்கு தமிழன் போனா அப்படின்னு சொன்னால் நம்ம சிரிக்கிறோம். 50,000 யானையா, சரி சிரிக்கிறோம். இதுக்கு என்ன சொல்கிறீங்க, இப்போ சீமான கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் ஜோம்பிகள் தும்பிகள் அது இதுன்னு சொல்கிறான். இங்கே முன்னால் உட்காந்துருக்கிறவங்க பூரா ஐஐடி ஐஐஎம் இங்கிலீஷை தவிர வேறு எதுவும் பேசாதவங்க தான் உட்காந்துருக்குறாங்க, அவங்க இதை நம்புகிறாங்க. அப்போது பிரச்சனையே அதுதான், நம்ம பவன் கல்யாணோட பிரச்சனையே அதுதான். இதை பார்த்து சிரிக்கிறோம் இல்லையா நம்ம, சரி, அதான் அவங்களுடைய பிரச்சனை. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன், இதை பார்த்து சிரிக்கவும் வேண்டி இருக்கிறது. இது உள்ள ஒரு சீரியஸான செய்தியும் இருக்கிறது. சீரியஸான செய்தி என்பது, இந்த இறைச்சி உணவு புலால் உணவு என்பது தீட்டு, அதை சாப்பிடுபவர்கள் தீட்டு, சாப்பிடுபவர்கள் கீழானவர்கள் என்ற கருத்திலிருந்து தான் இந்த லட்டுக்குள்ளே அது கலந்துருச்சு, ஏதோ மலம் கலந்துட்டது போல ஒரு பதற்றம் உருவாக்கப்படுகிறது. அது வந்து இந்த பெரும்பான்மை நான் பிராமின் தலித் மக்கள் மீது, சூத்திர பஞ்சம சாதியினர் மீது பார்ப்பனியம் தொடுக்கின்ற அடக்குமுறை, அவங்கள எப்படி கீழானவர்களாக கருதுது, அதனுடைய வெளிப்பாடு தான் இதுக்குள்ளே இது கலந்துருச்சு என்று அவர்களுடைய பதற்றம். அதை அப்படி ஒரு சீரியஸாகவும் நம்ம அதை புரிந்து கொண்டு பேச வேண்டியிருக்கிறது. அப்படி பேச தவறினால் நாமும் அதுக்கு பலியாகி அதுக்கு பின்னாலே போவோம் என்பதுதான் இந்த லட்டு வழங்கும் செய்தி. நிறைய செய்திகளை சொல்லியிருக்கிறீங்க, ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி. நேரிலே மற்றொரு விருந்தினருடன் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம்.
அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.